ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மேன்ஷனின் அந்த பிரம்மாண்டமான டைனிங் ஹாலில் காலை நேரத்து சூரிய ஒளி ஜன்னல்கள் வழியே பாய்ந்து ஒரு உற்சாகமான சூழலை உருவாக்கியிருந்தது. ஆதி, விஸ்வா, அசோக் மூவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க, ரம்யாவும் மீராவும் ஆவி பறக்க காலை உணவை பரிமாறிக் கொண்டிருந்தனர். நேற்று இரவு அந்த இருண்ட அறையில் விஸ்வா காட்டிய அந்த வெறித்தனமான முகத்திற்கும் இப்போது இங்கே அமைதியாக அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்கும் விஸ்வாவிற்கும் சம்பந்தமே இல்லாதது போல தெரிந்தது. அவன் ஒரு தேர்ந்த நடிகனைப் போல தனது உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். அசோக் எப்போதும் போல தனது குறும்பான பேச்சை தொடங்கினான். ஆதி அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் அடிக்கடி மீராவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தது. அசோக் சாப்பிட்டு கொண்டே, டே விஸ்வா, என்னடா ஆச்சு உனக்கு? நேற்று நைட்டு அடிச்ச சரக்கு இன்னும் இறங்கலையா? ஒரு மாதிரி அமைதியா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று அமைதியாக பதில் கூறினான் விஸ்வா. ஆமா, என்ன ஆச்சரியமா இருக்கு? இன்னைக்கு வழக்கத்தை விட சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கே. யார் சமைச்சது என்று அசோக் கேட்க, ரம்யா சிரித்து கொண்டே, அசோக் சார், இன்னைக்கு சமையல் ஃபுல்லா மீரா தான். எங்களை எந்த வேலையும் பண்ண விடல. எல்லாமே அவ தான் பண்ணா. ஏய் மீரா, நீயா பண்ண? இதுக்கு முன்னாடி நீ சமைச்சதை சாப்பிட்ருக்கேன். ஆனா இன்னைக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கே. அது ஒன்றும் இல்லை சார். மனசுக்கு சந்தோஷமா எந்த வேலை பண்ணாலும் அது நல்ல விதமாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான். அப்படியா? ஆமா, ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் யாரு என்று அசோக் கேட்க, மீரா அமைதியாக விஸ்வாவை பார்த்தாள். விஸ்வா எதுவும் தெரியாதது போல அங்கே அமைதியாக உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான். ஆமா சார், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து மீரா ரொம்ப சந்தோஷமா துரு துருன்னு இருக்கா. கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா குழப்பத்திலே சுத்திட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவ்வளோ பிரைட்டா இருந்தா. என்ன விஷயம்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிறா என்று ரம்யா அசோக்கிடம் கூறிக்கொண்டிருக்க, அசோக் கிண்டலாக, அதெல்லாம் இருக்கட்டும் ரம்யா, உன் மூஞ்சியை பார்த்தா கூட தான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீ சமைக்கிறது மட்டும் ஏன் நல்லாவே இருக்க மாட்டேங்குது? சார், போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க என்று ரம்யா கூற, மீரா சிரித்து கொண்டபடி ஆதிக்கு சாப்பாடை பரிமாறினாள். ஆதி அவளது கையை மேஜைக்கு அடியில் யாரும் பார்க்காதபடி மெல்ல தனது விரல்களால் தீண்டினான். மீரா ஒரு நொடி சிரித்து போய் சுதாரித்து கொண்டு விஸ்வாவை பார்த்தாள். விஸ்வா இதை பார்த்தும் பார்க்காதது போல தனது காஃபியை ரசித்து குடித்து கொண்டிருந்தான். ஆதி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல என்று விஸ்வா கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். ஆதி எழுந்து செல்லும்போது மீராவின் காதோரம் குனிந்து, ஏய் மீரா, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன், வெயிட் பண்ண என்று யாருக்கும் கேட்காதபடி ரகசியமாக சொன்னான். மீரா அவனது சட்டையை பின்னால் இருந்து லேசாக இழுத்து ஒரு குறும்பான பார்வை பார்த்தாள். மேன்ஷனின் அந்த பரபரப்பான காலை வேளை ஹாலில் அசோக்கும் விஸ்வாவும் சில முக்கிய ஃபைல்களை சரிபார்த்துவிட்டு அந்த பெரிய பிசினஸ் மீட்டிங்கிற்கு புறப்பட தயாராக நின்றிருந்தனர். ஆதி தனது கருப்பு நிற ஃப்ளேசரை சரி செய்து கொண்டு கையில் துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு விறுவிறுவென நடக்கத் தொடங்கினான். அவன் மாடிப்படிக்கட்டுகளை கடக்கும்போது திடீரென்று ஒரு மென்மையான கை அவனது மணிக்கட்டை பற்றி இழுத்தது. ஆதி அதிர்ச்சியில் திரும்பும் முன் அந்த உருவம் அவனை அங்கிருந்த ஒரு தூணுக்கு பின்னால் இருக்கும் இருட்டான பகுதிக்கு அழைத்துச் சென்றது. அது மீரா. மீராவின் கண்கள் இன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு குறும்போடும் அதீத உற்சாகத்தோடும் ஜொலித்தன. விஸ்வா தங்கள் காதலை ஏற்றுக்கொண்ட அந்த ரகசிய சந்தோஷம் அவளுக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொடுத்திருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை இன்னும் ஆதியிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாள். ஆதி மூச்சிரைக்க, ஏய், என்னடி பண்ற?
அசோக் விஸ்வாவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குடி இங்கே கூட்டிட்டு வந்த? என்ன, கிஸ் வேணுமா என்று ஆதி குறும்புடன் கேட்க, மீரா அவனது சட்டை காலரை பற்றி தன் பக்கம் இழுத்தாள். அவளது மூச்சுக்காற்று ஆதியின் கழுத்தில் அனலாய் தெரித்தது. மீரா கண்களை சுருக்கி கொஞ்சம் குரலில், கிஸ் மட்டும் இல்ல, எல்லாமே வேணும். ஆதி, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா என்று அவள் கேட்க ஆதிக்கு தூக்கி வாரி போட்டது. எப்போதும் பயந்து நடுங்கும் மீராவா இவ்வளவு தைரியமாக, அதுவும் விஸ்வா ஹாலில் இருக்கும்போது இப்படி பேசுகிறாள் என்று அவன் வியந்தான். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஆதி, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னை எங்காச்சும் வெளியே கூட்டிட்டு போங்க. உங்க கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு நாள் பயந்து பயந்து உங்க கூட இருந்தேன். இன்னைக்கு தைரியமா எந்த பயமும் இல்லாம உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. என்னை எங்காச்சும் வெளியே கூட்டிட்டு போங்களேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளோ நாள் நானே கூப்பிட்டாலும் பயப்படுவேன். விஸ்வா சார் பார்த்தாருன்னா அவ்வளோதானே, அவ்வளோ பயந்துட்டு இருந்த. ஆனா இப்போ எவ்வளோ தைரியமா பேசுற. அதெல்லாம் அப்படிதான். இனிமே இந்த மீரா யாருக்கும் பயப்பட மாட்டா. இப்போ என்னை கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? ஏய் பைத்தியக்காரி, என்னடி ஆச்சு உனக்கு? சரி, எங்க கூட்டிட்டு போக? எங்க வேணாலும். நம்ம பீச் ஹவுஸ் போலாமா? ஓய், எல்லாம் விளாட்றியா? பீச் ஹவுஸ்லாம் போனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நேற்று மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவேன். பரவாயில்லையா? ஆ, நேத்து மாதிரியா? ஆ, பரவாயில்ல, பண்ணிக்கோங்க. அடியே, நீயா பேசுற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் மீராவா இது? ஆமா, உங்க மீராவே தான். உங்க மீராக்கு இப்ப யாரும் நினைச்சு பயம் இல்ல. உங்க கூட நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. என்னை கூட்டிட்டு போறீங்களா என்று மீரா கேட்க, ஆதி அவளது இடையை சுற்றி தன் கையை இறுக்கி அவளை தூணோடு சேர்த்து அணைத்தான். அவனது தகிக்கும் பார்வை அவளது இதழ்களை வருடியது. ஏ மீரா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த டீல் முடிஞ்சாதான் என்னோட சாம்ராஜ்யம் இன்னும் பெருசாகும். என் லைஃப்ல இது ஒரு முக்கியமான கட்டம். இன்னைக்கு நான் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். மீரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போகலாம் என்று ஆதி கூற, மீராவின் முகம் சட்டென்று வாடி போனது. அவளது கைகள் அவனது காலரை விட்டன. கண்களில் ஒரு ஏமாற்றமும் கோபமும் கலந்திருந்தது. ஓ, அப்போ உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லை. அந்த பணம், அதிகாரம், துப்பாக்கி இதெல்லாம் கிடைச்சா இந்த மீறா உங்களுக்கு தேவையில்ல. சரி, போங்க. நீங்க போய் அந்த மீட்டிங்கே கட்டியாளுங்க. என்ன விட்டுருங்க என்று அவள் கோபமாக திரும்ப முற்பட, ஆதி அவளை தடுத்து நிறுத்தினான். ஒரு பக்கம் அவனது பிசினஸ் லட்சியம், மறுபக்கம் தன் உயிரான காதலின் கோபம். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆதி தவிப்புடன், மீரா என்னடி நீ அப்படிலாம் பேசாத. இங்க பாரு, ஓகே, நான் விஸ்வா கிட்ட ஏதாச்சும் சமாளிச்சுட்டு வரேன். அவங்கள மீட்டிங்க்கு அனுப்பி வச்சுட்டு நான் உன் கூடவே இருக்கேன், போதுமா என்று ஆதி கூற, மீரா லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அது நிஜமான முழுமையான புன்னகை இல்லை. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. விஸ்வா சார் உங்களை விடலனா? இங்க பாரு, அவங்கிட்ட நான் பேசுறேன். அவனை மீட்டிங் அனுப்பிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு ஆதி அங்கிருந்து ஹாலுக்கு சென்றான். விஸ்வாவிடம் என்ன சொல்வது? ஒரு முக்கியமான பிசினஸை விட காதல் முக்கியமா என்கிற குழப்பம் அவனது மூளையை குடைந்தது. ஆனால் மீராவின் அந்த பிடிவாதம்
அவனது அசுரத்தனமான புத்தியையும் மீறி அவனை அடிபணிய வைத்திருந்தது. அந்த பிரம்மாண்டமான ஹாலில் விஸ்வா தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி அசோக்கிடம் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். ஆதி மெல்ல மாடியிலிருந்து இறங்கி வந்தான். அவனது மனதில் மீராவின் அந்த பிடிவாதமான முகமும் அவளது தகிக்கும் முத்தத்தின் எச்சரிக்கையும் ஒரு சேர ஓடிக்கொண்டிருந்தது. விஸ்வாவை பார்த்ததும் ஆதிக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆதி விஸ்வாவிற்கு அருகில் சென்று நின்றான். விஸ்வா நிமிர்ந்து அவனை பார்த்து, டேய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? கார் ரெடியாக இருக்கு, கிளம்பலாம். இன்னைக்கு தான் அந்த துபாய் பார்ட்னர்ஸ்லாம் வராங்க. அது மட்டும் இல்லை, அந்த பெரிய வெப்பன்ஸ் கண்டெய்னரும் இன்னைக்கு தான் ஸ்பாட்டுக்கு வருது. அதில் நீ சைன் பண்ணாதான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று விஸ்வா கூற, ஆதி குரலை சரி செய்து கொண்டு, விஸ்வா, நீயும் அசோக்கும் முன்னாடி போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் நான் வந்துடுறேன். நீங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று ஆதி கூறியதை கேட்ட விஸ்வா அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனது கண்கள் சுருங்கின. ஆதியின் முகத்தை அவன் ஊடுருவி பார்த்தான். ஆதி ஒருபோதும் பிஸ்னஸை விட எதையும் மேலாக கருதியதில்லை. விஸ்வா தீர்க்கமான குரலில், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன பேசுற? இன்னைக்கு தான் அந்த டீல் நம்ம கைக்கு வரப்போகுது. நீ சைன் பண்ணலனா அந்த சரக்கு ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. உனக்கு இதை விட அப்படி என்னடா முக்கியமான வேலை? டேய், இல்லடா, ஒரு சின்ன வேலை தான். நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ கிளம்பு. இன்னும் 1 ஹவரில் நான் அங்கே இருப்பேன், என்னை நம்பு விஸ்வா என்று ஆதி கூற விஸ்வாவிற்கு மனமே இல்லை. ஆதியின் பேச்சில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருப்பதை அவனது மாஃபியா மூளை உணர்ந்தது. இருந்தாலும் ஆதியின் மேல் இருக்கும் நம்பிக்கையினால் அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். ஓகேடா, நீ வர வரைக்கும் நான் மீட்டிங்கும் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துரு. அந்த கண்டெய்னர் நம்ம கைக்கு வர்றது நம்ம சாம்ராஜ்யத்தோட கௌரவம், மறந்துடாத என்று கூறிவிட்டு விஸ்வாவும் அசோக்கும் காரில் ஏறி செல்ல, ஆதி அவர்கள் மறைவதையே பார்த்து கொண்டு நின்றான். ஒரு பெரிய வெற்றியை தன் காதலுக்காக அவன் தள்ளி போட்டிருந்தான். அவர்கள் சென்ற சில நிமிடங்களிலேயே ஆதி ரகசியமாக தோட்டத்து பக்கமாக சென்றான். அங்கே மீரா ஏற்கனவே தயார் நிலையில் மறைந்திருந்தாள். அவளது முகத்தில் அந்த வெற்றியின் ஜொலிப்பு இருந்தது. ஆதி அவள் கையை பிடித்து இழுத்து தனது கருப்பு நிற ஸ்போர்ட்ஸ் காரில் ஏற்றிக்கொண்டான். யாரும் பார்க்காதபடி மேன்ஷனின் பின்பக்க வாசல் வழியாக அந்த கார் சீறிக்கொண்டு கடற்கரை சாலையை நோக்கி பாய்ந்தது. காருக்குள் நிலவிய அந்த மௌனம் ஒரு விதமான தகிப்பை உருவாக்கியது. ஆதி ஸ்டியரிங்கை இறுக்கமாக பற்றியபடி, எனக்கு என்னடியாச்சு? நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை தெரியுமா? எனக்கு என்னோட மீட்டிங், என்னோட டீலிங் தான் முக்கியம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி காரில் என் விஸ்வா கிட்ட போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். ஏண்டி, லவ் பண்ணா இப்படிலாம் போய் சொல்லி இது மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமோ? பின்ன அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும் விஸ்வாக்கு தெரிஞ்சது என்னை சாவடிச்சிருவான் என்று ஆதி கூற, மீரா அவன் தோளில் தலையை சாய்த்து, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பா விஸ்வா சார் நம்ம காதலை ஏற்றுக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்று மீரா கூற, ஆதி அவளது கழுத்தை சுற்றி தனது ஒற்றை கையால் வளைத்து தன் பக்கம் இழுத்தான். உனக்காக தாண்டி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ராட்சசி, என்னை இந்த மாதிரி மாத்திட்டீல என்று ஆதி கூற, மீரா அவன் மார்பில் சாய்ந்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். ஒரு பெரிய துறைமுகத்தின் ரகசிய பகுதியில் கருப்பு நிற கார்கள் வரிசையாக வந்து நின்றன. சர்வதேச அளவில் பெயர் பெற்ற மாஃபியா தலைவர்களும் ஆயுத டீலர்களும் அங்கே குழுமியிருந்தனர். விஸ்வா தனது கைகளை கட்டிக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான கண்டெய்னர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் தான்
ஆதியின் சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப் போகும் நவீன ரக துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் இருந்தன. அப்போது அங்கிருந்த டீலர்கள் விஸ்வாவின் அருகில் வந்து, என்ன விஸ்வா, மீட்டிங்க்கு டைம் ஆக போகுது, ஆனா இன்னும் ஆதியை காணோம். அவர் கையெழுத்து போடாம சரக்கு எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் என்று அவர் கூற, விஸ்வா நிதானமாக சமாளித்து, அது ஆதி ஆன் த வே, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவான். நம்ம அது வரைக்கும் பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணலாம். நான் அவனை காண்டாக்ட் பண்ணுறேன் என்று விஸ்வா கூற, விஸ்வாவின் முகம் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஆதியின் இந்த திடீர் மறைவு அவனை உறைய வைத்தது. அசோக் ஒரு பக்கம் பதற்றத்தில் போனை தட்டி கொண்டே இருந்தான். அங்கே மரண அமைதியும் துப்பாக்கிகளின் முனைகளும் ஆதியின் வருகைக்காக காத்திருந்தன. அதே நேரம் அந்த கடற்கரை மாளிகையின் பெட்ரூமில் ஏசியின் குளிரையும் மீறி ஒரு தகிக்கும் வெப்பம் நிலவியது. ஆதி தனது சட்டையை கழற்றி எறிந்துவிட்டு மெத்தையில் சாய்ந்திருந்த மீராவை ஒரு வேங்கையைப் போல தனது பார்வைகளால் விளங்கிக் கொண்டிருந்தான். மீராவின் சேலை மெல்ல நழுவி தரையில் விழுந்திருந்தது. அவளது மேனி ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளியில் பிரதிபலிக்க ஆதி அவள் அழகில் தன்னை ஒட்டுமொத்தமாக இழந்தான். ஆதி அவள் காதோரம் தன் அனல் பறக்கும் மூச்சை விட்டு, இன்னைக்கு அங்க பல கோடி ரூபாய் டீல் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு அந்த பணத்தை விட, அந்த அதிகாரத்தை விட உன் மேல இருக்கிற அந்த தாகம் தாண்டி அதிகமா இருக்கு. நீ என்னை பைத்தியமாக்கிட்டீல என்று ஆதி கேட்க, மீரா அவனது அகலமான தோள்களை தன் இரு கைகளாலும் பற்றிக்கொண்டு அவனை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்தாள். மீரா மூச்சிறைக்க கொஞ்சம் குரலில், அப்போ அந்த பணத்தை விட உங்களுக்கு நான் தான் முக்கியம்னு இப்போ வச்சு புரியுதா ஆதி? ஆமாண்டி, எனக்கு நீ மட்டும் போதும். இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இந்த ஒரு அணைப்பு மட்டும் போதும் என்று கூறியவன் அவளது இதழ்களை ஆவேசமாக சுவைக்கத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் அந்த அசுரத்தனமான காதலும் அடங்காத வேட்கையும் கலந்திருந்தது. மீராவின் முனகல் சத்தம் அலையின் ஓசையோடு போட்டி போட்டது. ஆதி அவள் மேனி முழுவதையும் தன் இதழ்களால் ஆக்கிரமிக்க, மீரா தாங்க முடியாத இன்பத்தில் அவனது அடர்த்தியான தலைமுடியை இரு கைகளாலும் கோதிக்கொண்டு இழுத்தாள். ஆதி அவள் கழுத்தில் தனது இதழ்களை பதித்த அந்த நொடி, மீரா ஒரு விதமான போதை கலந்த வெறியில் அவனது உடல் முழுவதையும் தன் கைகளால் வருடினாள். அவனது கட்டுக்கோப்பான தசைகளை தடவிக்கொண்டே வந்தவளின் கைகள் அவனது இடுப்பில் சுருக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு துப்பாக்கியின் மேல் பட்டன. ஒரு கணம் கூட யோசிக்காமல் அந்த துப்பாக்கியை உருவிய மீரா அதன் முனையை ஆதியின் இதயத்திற்கு நேராக வைத்தாள். மீரா மூச்சிறைக்க மயங்கிய கண்களுடன், என்ன இது? எப்பவும் இது உங்க கூடவே இருக்குமா? இது இல்லாம உங்களால இருக்கவே முடியாதா? இப்போ கூட இது தேவையா? சரி, இப்போ இது வேணுமா இல்ல நான் வேணுமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இல்ல, சொல்லுங்க, உங்களுக்கு இது பிடிக்குமா இல்ல இந்த மீராவை பிடிக்குமா என்று அவள் கேட்க, ஆதி ஒரு கள்ள சிரிப்புடன் அவளது கையை பற்றி அந்த துப்பாக்கியை அப்படியே திருப்பி அதன் சில்லென்ற இரும்பு முனையால் மீராவின் கன்னங்களை வருடினான். பிறகு மெல்ல கீழே இறங்கி அவளது நெஞ்சு பகுதியில் அதன் முனையை வைத்து அழுத்தி அப்படியே அவளது அடிவயிற்று வரை மெல்ல இழுத்துச் சென்றான். இந்த கண்ணை பார்க்க தாண்டி கெத்தா இருக்கும், ஆனா வித்து வேட்டு. உள்ள இருக்கிற தோட்டாக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் இந்த ஆதியும். இந்த மீரா இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாது. இந்த கண்ணை ஆதினா உள்ள இருக்கிற புல்லட் நீதான். நீ இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாதுடி என்று கூறியவன் அந்த துப்பாக்கியை தூக்கி அறையின் மூலையில் வீசி எறிந்தான். இப்போ அந்த கண்ணுக்கு இங்க வேலையே கிடையாது என்று சொல்லிவிட்டு அவளது இதழ்களை ஆவேசமாக தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும்.
மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.